இந்த மாநாட்டில் வைக்கப்படும் என்பதை நம்முடைய பெரியவர்கள் முன்னணி ஏற்றுக்கொள்கையா? நிச்சயமா ஒருத்தர் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு காலத்துல மறவர்களோட குலத்தொழில் என்பது போராக இருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா காக்கும் தொழில், காவக்காரங்களா இருந்தோம். இப்ப இந்த பகுதியில் உள்ள மரபுகளோட குலத்தொழில் என்னன்னு கேட்டோம்னா கருகல மரம் வெட்டுறது, மூட்டம் சொல்றது, இப்படியான சூழ்நிலை இருக்கு. இந்த நிலைமைக்கு நம்ம எப்படி தள்ளப்பட்டோம் அதை யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம தேவரையாக நம்ம பின்பற்றின ஒரு பகுதி, அவரை முன்னேற்றத்திற்கு முயற்சி பண்ண ஒரு பகுதிங்கிற ஒரே காரணத்துக்காக பல அரசியல் சூழ்ச்சிக்கு ஆளாக்கப்பட்டோம். அதுல முதன்மையானதுதான் இந்த வைகை நீர்ல நம்ம பகுதிக்கான உரிமை மறுக்கப்பட்டது. அந்த உரிமையை மீட்கணும் அப்படிங்கிற முயற்சியில தான் இந்த மன்னரங்கிற நாவலை எழுதினேன். நான் வெறும் எழுத்து வடிவத்தில் எழுதி முடிச்சிட்டேன். ஆனா அது செயல் வடிவம் பெறணும்னா அதுக்கு ஒரு பெரிய மக்கள் கூட்டம் தேவைப்படுது. ஏன்னா நம்ம பகுதியில ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு பிரச்சனை பேசணும்னா அது சின்ன பிரச்சனை தான். 10,000 பேர் சேர்ந்து பேசினா அது பெரிய பிரச்சனையாக மக்கள் பார்ப்பாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த தண்ணி தேவைங்கிறது இது பல லட்சம் பேருக்கான பிரச்சனையா இருக்கு. அதனால இங்க இருக்கிற உறவுகள் மட்டும் இல்லாம ஒரு பெருந்திரளா கூடி நம்ம பிரச்சனைய அரசுக்கு முன் வைப்போம். கண்டிப்பா ஒரு மாற்றம் இருந்து நான் நம்புறேன். இன்னொரு விஷயத்தையும் கூறிக்கொள்றேன், மறவர்களுக்காக மட்டுமே போராடினவங்க கிடையாது, மறவர்கள் மக்களுக்காக போராடினவங்க. அந்த வகையில இந்த மண்ணை காக்கிறது, இந்த மக்களை மீட்கிறது, இந்த மண்ணை மீட்கிறது எல்லாமே மறவர்களுக்கான பெருமையா கருதி நம்ம அனைவரும், உலக மறவர்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த மண் வளத்தை மீட்போம், இந்த மக்களை காப்போம். நன்றி. இன்று அளவில் நாங்கள் சிறம்பட நடத்துவதற்கு ஒரு முக்கிய காரணம் ஆப்பாடு மறவர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் கீழத்தூர் ராமசாமி தேவர் அவர்கள் நிறைவுடன் நம்முடைய குணா அவர்கள் நன்றியுடன் இந்த கூட்டம் நிறைவு பெறுகிறது. தோல் ராமசாமி தேவர் அவர்கள் முன்னின்று நிறைவு உரை ஆற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர் தான் நாங்கள் போன அத்தனை கிராமத்தில் எங்களோடு இருந்தார். அவர் வயதையும் பொருட்படுத்தாமல் இரவு 2 மணி வரை எங்களோடு இருந்து 6 மணிக்கு முதல்வத்தூரில் தயாராக இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர், இந்த ஒருங்கிணைப்பு குழுவுக்கு எங்களுக்கு தூணாக இருந்தவர். ஐயா பேசுங்க. இந்த மாநாட்டிற்கு வருகை புரிந்த சிவகங்கை, மதுரை, தேனி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து வருகை புரிந்த அனைத்து மறவர் சமுதாய மக்களுக்கு எனது இருகரம் கூப்பி சிறந்தாழ்த்தி உங்களது கமலமத பொற்பாதங்களின் அடியேற்று வணங்கி வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். மாநாடு வெற்றி பெற உங்கள் உழைப்பு மிக மிக அவசியம். சிறு குழந்தையை ஒரு தாய் எப்படி பெற்றெடுத்து ஒரு 10 மாதம் முழு கவனத்தோடு எறும்பு கடிக்காத அளவிற்கு பாடுபடுவார்களோ, ஒரு பெற்ற தாயைப் போல வந்திருக்கின்ற அனைவரும் இந்த மாநாட்டின் மீது கவனம் செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, நீங்கள் இந்த காலதாமதத்தையும் பொருட்படுத்தாமல் வருகை புரிந்து இந்த அளவுக்கு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், விடைபெறுகிறேன். வணக்கம்.